கவனி சொல் தொடர்கிறது. வெல்கம் டு நில் கவனி சொல். சகாவோட வணக்கங்கள். பேச்சு ரொம்ப இன்றியமையாதது. குறிப்பா குழந்தை பருவத்துல நிறைய பேசுவோம். அதுவே கொஞ்சம் பதின் பருவத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆணோட பேச்சு கொஞ்சம் கம்மியாயிடும். உளவியல் ரீதியாவே நிபுணர்கள் சொன்னது பெண்ணோட பேச்சு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த வயசான பருவத்துக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் ஜாஸ்தியா பேச ஆரம்பிப்போம். இந்த குழந்தை பருவத்து பேச்சு ஒரு 50-60 ஆண்டு காலம் தள்ளி போனோன்னு அந்த பேச்சோட சாராம்சம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நிறைய தெரிய வரும். பேசுறோம், ஆனா என்ன பேசுறோம்? நிறுத்து, நிதானிச்சு கவனிச்சு பேசுறோமா? அதற்கான அரங்கம் தான், அதற்கான மேடை தான் இது. நெல் கவனி சொல். தாய்ப்பாலுக்கான விதை காதல்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா தாய்மைக்கான விதை நட்புல இருக்கு. இது அறிவுமதி அவர்களோட கவிதை. இன்னைக்கு முழுக்க சகாவோட சேர்த்து அறிவுமதியும் தன்னோட கவிதைகளோட பயணிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது தாய்மைக்கான விதை நட்பு. நட்பு குறித்து தான் பேச போறோம். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த ரெட் கலர் போட்டுருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்க. எடுத்தோனே அடிச்சிட்டாருங்க. முதல்ல மைக் கொடுத்தது அவங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. நாங்களாம் உட்காந்துருந்தோம் சும்மா, எங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. கருப்பாவும் இருக்காங்க, கலையாவும் இருக்காங்க, வெள்ளையாவும் இருக்காங்க, அழகாவும் இருக்காங்க. எப்பெல்லாம் கம்பெனி வேணுமோ வேணும் சார். அதுதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். பழைய பாய் ஃப்ரெண்ட் புரியல. பட் ஒரு கட்டத்துல அது லவ்வா மாறிடுச்சு. புருஷன் இல்லாத டைம்ல நம்ம சாப்பிடக்கூடாது. பக்கத்துல உட்காந்து தேங்காய் உடைச்சாங்க பாருங்க. எப்படா எல்லாரும் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க, நம்ம எப்படா அப்படின்னா ஒண்ணு ரிச்சி டுட்டோரியல் காலேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னா நான் 12வது பாஸ், அது 12வது ஃபெயில். பார்க்கல பேருந்து நிலையத்திலயும் அதுலயும் தான் நண்பர்களோட கை கோர்த்து நடக்கணும்னு இல்ல. நீங்க உங்களை எல்லாத்துக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு போனீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னொரு ஆண் தோழன் கிட்ட அவளை இன்ட்ரோடியூஸே பண்ண மாட்டான். அப்படி பண்ணாதானே தூய நட்பு. நான் ஏன் நட்பு பத்தி அதுவும் ஆண் பெண் நட்பு அப்படிங்கறத கேட்டேன் அப்படின்னா, முதல்ல இந்த நட்புக்கான தினம் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும். காதலர் தினம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். நட்புக்கான தினமும் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு கொண்டாடுறோம். இது தாத்பரியம் என்னன்னா, கிட்டத்தட்ட முதல் உலக போர்ல ஒரு இறுக்கமான சூழ்நிலை. போர்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், பயங்கர சண்டை சச்சரவு, ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சூழ்நிலைய நட்பு மட்டும்தான் அதை நிரப்ப முடியும், நட்பால தான் அதை மெய்ப்பிக்க முடியும், புதுப்பிக்க முடியுங்கிற காரணத்தினால 1935 ஆகஸ்ட் 1 சண்டேய ஃப்ரெண்ட்ஷிப் டேயா அறிவிச்சாங்க. ஒரு பொதுவான நண்பர்கள் தினமாக அவங்க அது அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அங்கங்கள்லாம் பரவிருச்சு. ஸோ இப்படி நட்புக்கான விஷயங்கள்லாம் யூரோப்பியன்ல யூஎஸ்ல அங்க வெவ்வேறு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கீங்க. இன்சைடும் கலர்ஃபுல்லா இருக்கீங்க. நானும் கலர்ஃபுல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளூ மார்னிங் மாதிரி. ஏன் ப்ளூ போட்டேன் அப்படின்னா ஒரு அப்பீலிங் தான். யாரெல்லாம் அப்பீல் பண்றாங்களோ, யாரெல்லாம் இன்டராக்ட் பண்றாங்களோ, யாரெல்லாம் இன்ஃபர்மேட்டிவா இருக்காங்களோ அவங்க கூடலாம் நட்பு வச்சுக்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இதுதான் மனித இயல்பு. நான் இந்த பக்கத்துல இருந்தே முதல்ல வரேன். அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாருமே இருக்கீங்க. நிறைய நண்பர்கள் உங்க வாழ்க்கையில சூழ்ந்து இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நட்பு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் உச்சரிங்க. நட்பு. குட். நட்பு. நட்பு. நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, எழுதும் போது குறிலா இருக்கு, பட் பேசும்போது நட்பு நட்புங்கிறப்ப அந்த பூ வந்துருது உள்ள. பூ எப்பவுமே மென்மையானது, கவர்ச்சியானது, நுகரக்கூடியது, வாழ்வியலுக்கு சம்பந்தப்பட்டது. நட்பு அந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதான் அதோட சாராம்சமே. எனவே நட்பு குறித்து பேசுறப்ப எப்பவுமே இந்த ஆண் பெண் நட்பை தவிர்க்க முடியாதது. பசங்க பேசுறதுக்கும் பொண்ணுங்க பேசுறதுக்கும் பசங்களும் பொண்ணுங்களும் பேசுறதுக்குமான வித்தியாசங்கள் ஜாஸ்தியா இருக்கு. ஆண் பெண் நட்பு அது குறித்து உங்களோட பார்வை என்ன? பல பரிமாணங்கள் உள்ளது. ஆண் பெண் நட்புல பல பரிமாணங்கள் உள்ளது. நீங்க இன்னைக்கு நம்ம சேர்ந்து வேலை பார்க்கும்போது ஆண் பெண் நட்பு இன்றியமையாதது. கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலயும் அது இன்றியமையாதது. இன்டராக்ஷன், மோஸ்ட் இன்டராக்டிவ். இங்க இன்சைட் ஆண் பெண் நட்புன்றது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு ஆண் ஒரு பெண் உலகத்தில் புரிந்து கொள்வது, ஒரு பெண் ஒரு ஆண் உலகத்தை புரிந்து கொள்ள சூழல் இந்த நட்புல தான் உருவாகுதுன்னு சொல்லுவேன். இந்த பக்கம் நட்பு என்பது பொதுவாக நிறமற்றது. ஆனா ஆண் பெண் நட்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விரிவு செய்யப்பட வேண்டிய சுதந்திரம், தளர்த்தி கொள்ளப்பட வேண்டிய வரைமுறைகள். வாவ். இவர் தான் நமக்கு ஃப்ரெண்டா வரணும்.
ஒரு ஆணை குறித்த செயல், இவர் நமக்கு ஃப்ரெண்டா வந்தா நல்லா இருக்கும்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணிடுவீங்களா? ஒரு ஆண் நண்பனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன கூறுகள்லாம் இருக்கும், அந்த கிரைட்டீரியா என்ன, கூறுகள்லாம் என்ன? இப்போ நம்மளோட கேரக்டர் மாதிரியே இன்னொரு ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நம்மளோட குணாதிசயங்கள் எப்போ யார்கிட்ட ஒத்து போகுதோ அவங்க கிட்ட ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஓகே, இதைத்தான் கேட்குறேன். எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் ஹியூமரா இருந்தாக்கா அவங்களோட ஈஸியா எனக்கு செட். இதான் அர்த்தம். ஹியூமரா இருக்கணும், சிரிக்க வைக்கணும், பேசணும். ஸோ எப்பவுமே அவங்களோட பேசும்போது அவங்க கூட ஹியூமரஸா இருந்தாக்கா அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ரெண்டும் வெவ்வேறு இல்லையோ? ஹியூமரா இருக்கவே எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க மாட்டான். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ஹியூமரா இருக்கவங்க கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இந்த பக்கம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃப்ரெண்ட் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா அழகுதான். அழகுதான். உண்மையா ஒத்துக்கிறேன், அப்பியரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாப்போம். ரைட், நீங்க பாக்குறது அழகுதான். ஓகே சார் அவங்க வந்து அவங்கள எப்படி கேரி பண்ணிக்கிறாங்க, அதாவது வெள்ளையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அதெல்லாம் விட கருப்பாக இருந்தாலும் அவங்க எப்படி அவங்கள வந்து இந்த சமூகத்தில் கேரி பண்ணிக்கிறாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு யாராவது மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கருப்பா எப்படி இருப்பாங்க? கருப்பாகவும் இருக்காங்க, கலையாகவும் இருக்காங்க, வெள்ளையாகவும் இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. பாரபட்சமே இல்லை, நம்ம இந்தியர்களோட வாக்கள் தான். என் ஒய்ஃபு சொல்கிறதே என்னன்னா, எனக்கு உன்னை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா ஒன்றுன்னு கிடையாது, அது ஒய்ஃப் ஒன்று, ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு ஒன்றுன்னு கிடையாது, அதனால் பிரச்சனை இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சார் யதார்த்தமாக ஃபீச்சர்ஸ் கேட்குறேன் சார். நான் ஃப்ரெண்ட்ஷிப் செலக்ட் பண்ணும்போது ஒரு பெண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னும் போது ஒரு அழகான பொண்ணை தான் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பேசிக் ரீசன் இருக்குது. என்னென்னா அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிறோன்னு வச்சுங்களேன், இன்னொரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணுற ஐடியாலாம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த பொண்ணுக்கிட்டேருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஒரு பொண்ணு அட்ராக்ட் பண்றது, எந்தெந்த விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல பிசினஸ் பண்றீங்க நீங்க. அங்க பிராக்டிகலா யார ரொம்ப ஃப்ரெண்ட் ஆக்கிணும் ஆசைப்படுவீங்க? ஹெல்பிங் டெண்டன்சி. உதவணும். ரோட்ல இப்ப யாராவது விழி இழந்தவர் இருந்தா அவங்கள கூட்டு போய் கிராஸ் பண்ணி விட்டா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு. ரைட் சார், ஒரு கேர்ளை எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்னா அழகு ஒரு பாயிண்ட். ஆனா அந்த அழகை கடந்து இந்த பெண்கள் கிட்ட ஒரு துருதுருப்பு இருக்கணும், குறுகுறுப்பு இருக்கணும். ஒரு டம்மியா இருக்கிற ஒரு பொண்ணை எதை சொல்றாலும் நம்பிக்கிட்டு இருக்கிற பொண்ணோட ஒரு ஆணவம், ஒரு அகந்தை, ஆனா அறிவு, இது கலந்துருக்கிற பெண்ணோட நட்பு கொள்வது என்பது வந்து ஒரு அலாதி சுகம்னே சொல்லலாம். ஓகே, ஒரு 4 பொண்ணு உட்காந்துருக்க இடத்துல நம்மளே அறியாம ஒரு நடுவில் ஒரு பொண்ணை பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலா அது மாதிரி ஒரு அட்ராக்ஷன் உள்ள பொண்ணு பார்த்து நீங்க அட்ராக்ட் பண்ணி யாரையாவது நீங்க ஃப்ரெண்ட் ஆக்குறீங்க. யார் 4 பொண்ணு இல்ல உங்களுக்காக வரும். நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுல அந்த ரெட் கலர் போட்டுருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்க. எடுத்தோனே அடிச்சிட்டாருங்க. நான் கேக்குறேன், நான் கேள்வினா கேட்கவே இல்ல. முதல்ல மைக் கொடுத்தது அவங்க கிட்ட தான் கொடுத்தாங்க. நாங்களாம் உட்காந்துருந்தோம் சும்மா, எங்களுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. சோ அது நம்மளே தெரியுது ஆக்சுவலா. சோ அதனால வந்து அவங்கள மாதிரி ஒருத்தவங்க ஃப்ரெண்டா வேணும். இல்ல இருந்தா நல்லது. கொடுங்க அந்த மைக் கொடுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க அவர் சொன்னோனே? இப்போ அவங்க வந்து கேரிங்கா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு எனக்கும் பிடிச்சிருந்திருக்கும். கேரிங்கா இருக்கறனால தான் அவரை பத்தி சொன்னாங்களாம். ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தா இந்த அழகு இதெல்லாம் பார்க்கவே கூடாது சார். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்னா அவங்க நம்மளை வந்து நல்லா கேர் எடுத்து ஃப்ரெண்டாக இருக்காங்களா, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, மெயினாக ஷேர் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் எங்கே போனாலும் கம்பெனி கொடுக்கணும். லேட்டாக வந்தால் லேட்டாக வரணும் ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் சீக்கிரமா போயிட்டா கூட எனக்கு வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும் சார். அதுக்கப்புறம் ஜோவிலா பேசணும். அசமஞ்சு மாதிரி ஒருத்தர் வேணும். அப்படி சொல்ல சார், எனக்கு எப்பெல்லாம் கம்பெனி வேணுமோ வேணும் சார், அவ்வளவுதான். அதுதான் சார் ஃப்ரெண்ட்ஷிப். கம்பெனி இல்லாம என்ன சார் இருக்கு சொல்லுங்க? ஏடிஎம் மாதிரி எனி டைம் கம்பெனி. இங்க இருக்க எல்லாருமே பேசுனாங்க. அனிமா பாத்தீங்கன்னா எல்லாருமே அழகா இருக்குன்னு வெள்ளையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா மைதா மாவு கூட தான் வெள்ளையா இருக்கும், அதுக்காண்டி அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா அழகா இருக்கணும், இதா இருக்கணும், லவ் பண்ணதான் ஆள் தேடுறீங்க. இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அது பார்க்க ஜோடியா தெரியும், பார்க்க அழகா இருக்கும். அதனாலதான் பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்காங்க. அதுவும் இல்லாம பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டா இருக்கிறப்ப ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுகிட்டே பேசிருக்க மாட்டான். ஆனா ஃப்ரெண்டா பழகும் போது அந்த பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தெரியும். அந்த பொண்ணும் சொல்லும், இந்த மாதிரி தான் பேசணும் பொண்ணுங்க கிட்ட, இந்த லிமிட்டுக்கு மேல போக கூடாது, இந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். சொன்னதுல நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அந்த அழகு ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குமா சார்? பெண் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க யோசிச்சு அழகா இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. அதே சமயத்தில் நீங்க சொன்னீங்க லாங்கா வந்து அழகு இருக்குமான்னுலாம் கேட்டீங்க. இந்த கொஞ்ச நாள் இருக்கும்போது மனசுல வந்து அவங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அழகு தெரியாது. கொஞ்ச நாள் இருக்கப்ப அழகான ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அழகு பத்திலாம் தெரியாது, அது ஆல்ரெடி பார்ட்ல இருக்கும் உங்க மைண்ட்ல. அதனால அவங்கள மறக்க வேண்டிய அவசியமோ அவங்க அழகா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஃபியூச்சர்ல. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது சந்தேகப்படாம இருக்கிற வரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும். ஆண் பெண் ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் அதில் சின்ன சந்தேகம் வந்தால் கூட அது வந்து
நட்பு கலைஞ்சிடும். சந்தேகம் அங்கதான் ஆணி வேறே. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, மகாபாரதத்திலே தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த சுச்சுவேஷன். விளையாண்டுட்டு இருப்பாங்க, கர்ணனும் துரியோதனனோட வைஃபும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அங்கிருந்து வருவாரு, புருஷன் வந்துட்டானே அவங்க எந்திரிப்பாங்க, எங்க ஓடுற அப்படின்னு பிடிப்பாரு, முத்துக்கள்லாம் சிதறி ஓடும். உடனே துரியோதனன் வந்து அந்த டைம்ல நம்மளா இருந்தா திட்டுவோம், துரியோதனன் எடுக்கவோ கோர்க்கவோ. இந்த இடத்துல ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய விஷயம், அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அப்படின்னா காலகாலமா நம்புறது. அது தப்பு. துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறத பூர்த்தி பண்ற இடம் இல்ல, என் மனைவியோட கர்ணன் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கான் அப்படிங்கிறதுக்கான சம்பவம் தான் அது. அன்னையில இருந்து இன்ன வரைக்குமே நமக்கு இந்த மாதிரியான யுக்தியோட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேசலாம். நீ என்னிடம் பேசியதை விட எனக்காக பேசியதில் உணர்ந்தேன் நமக்கான நட்பை. அறிவுமதி சாரோட கவிதை. நட்பு எப்பவுமே நம்மள்ட்ட பேசுறதை விட நட்புக்காக பேசுறோம்ல, அப்படி ஒரு தளம் தான், அப்படி ஒரு களம் தான் இன்றைய நில் கவனி சொல். அது இன்னும் மெருகேத்துறதுக்காக, அந்த நட்பை வலுப்படுத்துறதுக்காக, உண்மைகளை சொல்றதுக்காக 2 முக்கியமான விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் நட்பை பத்தி ரொம்ப சாராம்சமாவும் நட்புக்கான படமாவும் ஒரு ஏப்ரல் மாதத்தில் நட்புக்கான ஆழம் எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்ன திரு ஸ்டான்லி அவர்கள். அவங்கள இந்த அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரு போராளி மாதிரி தான் நான் பாக்குறேன், குட்டி ரேவதி அவர்கள். மரியான் படத்துல 2 பாட்டு எழுதிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நெஞ்சே எழு அப்படிங்கிறது தான். குட்டி ரேவதியும் இந்த அரங்கம் வரவேற்குது. ஆண் பெண் நட்பு குறித்து தான் நம்மளோட வாழ்க்கையே நிறைய சாராம்ச கேள்விகளோட. நட்பு பெரிய கடல், அதுல சின்ன துளி தான் இன்னைக்கு நம்ம அரங்கத்துல எடுத்துக்கிறோம். உங்க பார்வையில இந்த ஆண் பெண் நட்பு பத்தி? இவ்வளவு நேரமா கேட்டுட்டே தான் இருக்கேன். ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு நட்புங்கிற விஷயத்த. அதனாலே அதனோட ரியலான ஆழமான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியறதில்ல அப்படின்னு ஒன்று. இயல்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் மேலே நம்மளுக்கு மரியாதை வந்து வருதோ அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து நட்பு இம்மிடியேட்டாக உருவாகும். ஒரு பெண் மேலே வந்து எப்போ வந்து ஒரு இம்மிடியேட்டான ஒரு நட்பு உணர்வு ஏற்படும் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற தன்னம்பிக்கை ஒரு விஷயம். 2வது அவங்க குறித்தும் நீங்கள் உங்கள்கிட்ட மரியாதை ஏற்படணும். ஏன்னா மற்ற உறவுகள் போல இல்லை நட்புங்கிறது. துரியோதனன் கர்ணன் நட்பை ரொம்ப வலியுறுத்துற இடம்னா எடுக்கவோ கோர்க்கவோ அப்படிங்கிறது தான். அது கர்ணனுக்கும் துரியோதனோட வைஃபுக்கும் நட்பை பறைசாற்றுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு. ஒருத்தர் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட நட்பு வச்சுக்கிட்டாலே அதை சந்தேக பார்வையோட பாக்குறவங்க. பட் ஆனா நிறைய 4 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் இருக்கா, தோழியாவே இருந்துகிட்டு இருக்கா கடைசி வரைக்கும். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எப்பயுமே வந்து பாக்குறவங்க பார்வையை பொறுத்து தான் இருக்கு. அதாவது அதே இதுல வந்து 2 பேரும் அதாவது குருகுலம் வாசம் இருக்கும். குருகுலம் வாசம் இருக்கும்போது துரோணர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து தர்மன்ட்ட வந்து அனுப்புவார். உலகத்தில் போயிட்டு எவன் ரொம்ப கெட்டவனா இருக்கானோ அவனை பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு தர்மர்கிட்ட சொல்லி அனுப்புவார். அதே மாதிரி துரியோதனன்ட்ட வந்து யார் ரொம்ப நல்லவனோ அவனை கொண்டு வா அப்படின்னு. தர்மன் தேடிட்டு வந்து உலகத்தில் கெட்டவனே இல்லைன்னுவார். துரியோதனன் தேடிட்டு வந்து உலகத்தில் நல்லவனே இல்லைன்னுவார். ஸோ இது பார்க்குறவங்க பார்வையை பொறுத்தானே ஒழிய காமனாக ஒரு விஷன் வந்து இதுக்கு வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய பார்வை வச்சு தான் இருக்கேன் ஒழிய காமன் இது கிடையவே கிடையாது. நான் 2 பேர்கிட்ட தான் லீடே எடுக்கிறேன். நான் நட்பனா இப்படி இருந்தா நல்லா பாத்துக்குவேன், அல்லது நட்பு இப்படி இருந்தா என்ன நல்லா பாத்துக்கும். நட்புன்றது இப்போ ஒரு ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் ரொம்ப திமிரா இருந்தா நமக்கு பிடிக்கும். அதாவது அந்த ஒரு கர்வமா இருக்கணும். திமிரா இருந்தா விட்டுறலாம், கர்வமா இருந்தா ஓகே, அந்த மாதிரி இருக்கும். சேஃப் அண்ட் செக்யூரா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி பசங்க. ஓகே. ஸோ பொண்ணுங்களை வந்து இப்போ எனக்கு வெளியில இருக்கும் போது கூட என் கூட ஒரு அப்பா ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சேஃபா இருக்கேன், செக்யூரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வமா இருந்தா பிடிக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம இப்போ கூட ஆண் பெண் உறவு அப்படின்னு வரும்பொழுது அது ஏதாவது ஒரு வரையறைகளுக்குள்ள உட்படாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் பார்க்குறோம். எது உங்களை ஈர்க்கும், எது எனக்கு பிடிக்கும், அழகு பிடிக்குமா அல்லது அவங்க பழகிறது பிடிக்கும், இப்படியே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து எனக்கு ஒரு பெண் ஏன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு காரணம்னா இல்லை, என் வேவ்லென்த்துக்கு மேட்ச் ஆனால் பிடிக்கும். அவங்க தன்னுடைய சுயமரியாதையுடன் ஒரு மரியாதையுடன் இருக்கிற பெண்ணாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். எனக்கு அது மிகச்சிறந்த தோழியாக அவள் இருப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு வேற இவங்க சொல்கிற எந்த ஃபேக்டருமே மைண்டில் தோணாது. அழகாக இருக்கலாம் அல்லது வேற எந்த விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து வர்றது மேம் சொன்ன மாதிரி சிறந்த நட்பாகவும் இருக்க இயலாது. ஸோ நான் எப்படி என் ஃப்ரெண்டை பார்ப்பேன் அப்படின்னா, என் ஆண் நண்பர்களை எப்படி நான் பார்ப்பேனோ அதே போல் தான் என் பெண் தோழிகளையும் நான் பார்ப்பேன். அதான் யதார்த்தமும் கூட. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சூழ்நிலைன்னு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்களேன், இந்த சூழ்நிலையால இவன் எனக்கு நண்பனா கிடைச்சான், இல்ல இந்த பொண்ணு எனக்கு தோழியா கிடைச்சா. சிச்சுவேஷன், அந்த சந்தர்ப்பம், சூழ்நிலை, எந்த மாதிரியான திட்டம் அது? சென்னைக்குள்ள வரும்போது எனக்கு இங்கிலீஷே தெரியாது. பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் நான் போக வேண்டியது இருக்கும். அங்கே இங்கிலீஷ் பேசுவாங்க. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்.
சரி நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்க இங்கிலீஷில் நல்லா டாப்பாக பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு அவங்கக்கிட்ட பேசி அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆகினதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. பெண்கள் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதே ஆண் ஃப்ரெண்டு இருந்தாலும் ஆண் ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள் சேமாக தான் இருக்கும். எத்தனை ஃப்ரெண்டு நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இவங்க சொல்லாத ஒரு விஷயத்த அவங்க கண்டிப்பாக உனக்கு சொல்லுவாங்க. அது நல்லதாகவும் இருக்கும். இந்த கேஸ் கேட்குறேன், என்ன சந்தர்ப்பத்தில் என்ன சூழ்நிலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அமைஞ்சுது? ஆக்சுவலாக காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஃப்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிறது நோட்ஸில் தான். ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் நோட்ஸ் எழுதவே மாட்டாங்க. என்னைக்கு வந்துட்டு ஒரு கடைசி நாளில் இன்றைக்கி நம்ம தலையில் கொட்டு உழுது அப்படின்னு தெரியுதோ அன்றைக்கி போய் நம்ம பெண்கள்கிட்ட தான் நிற்போம். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், அப்போ தான் பேச ஆரம்பிப்போம். அங்கேருந்து தான் வந்து அவங்கள நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அது வரைக்கும் வந்து அந்த பொண்ணுக்கு கர்வம் ஜாஸ்தி, அந்த பொண்ணுக்கு அழகு ஜாஸ்தின்னு நம்மளுக்கே ஒரு திமிர் இருக்கும். அவளுக்கு என்ன அப்படி ஒன்று அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது போய் நிற்கும் பாருங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து நம்ம அவங்கள பேசி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நட்பு ஸ்ட்ராங் ஆகும். இது வந்து தானா அமையிறது. நம்ம மெனக்கடுவோம். இவங்களை ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்காக நல்ல ஷர்ட் போட்டுக்கிறது, ஒரு காதலியை தேடுற மாதிரி ஒரு தோழியை தேடுறப்ப நிறைய மெனக்கடல்கள் இருக்கும். அது மாதிரி கேட்குறேன், நான் இதெல்லாம் மெனக்கட்டேன் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு. என் காலேஜில் ஒரு பொண்ணு இருந்தா, ஷீஸ் அ டான்சர். ஆனால் ரொம்ப லைவ்லியான பொண்ணு. ஸோ அவளை ஃப்ரெண்டு பிடிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா, நான் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கல்ச்சுரல் கன்வீனர் மாதிரி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் காம்படிஷன் காலேஜ் நடக்க போது ஆள் எடுக்கணும், கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவான்னு தெரியும். அவள் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி உன் பேர்லாம் கொடுத்துட்டு நல்லா பண்ணு, டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிச்சு. அப்படியே அடுத்த நாள் வந்துட்டு இல்லை காலேஜில் ஃபண்டிங் ப்ராப்ளம் கேன்சல் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம டச்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஈவெண்ட் கொடுக்குறதுலாம் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நட்பு ஆரம்பிச்சது. இப்போ அது நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இயல்பண்ண என்னென்ன மெனக்கட்டிங்க? இப்போ சார் எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு இருந்தா சார், அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் எப்படின்னு தெரியல. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தம்ஷராஜ் போட்டி வந்தது. நான் வந்து எங்கள் கிளாஸில் 73 பாய்ஸ் இருக்காங்க, யாரையுமே சூஸ் பண்ணல. நேராக அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, இல்லை எங்கள் கிளாஸில் யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து எங்கள் டீமுக்காக ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவளும் ஓகேன்னு சொன்னான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவளுக்காக வந்து டெய்லி நான் வீட்டில் தம்ஷராஜ் ப்ராக்டிஸ் பண்ணி அவளுக்கு அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணோன்னு நான் அவளுக்கு சொல்லி அவள் நம்பர் கஷ்டப்பட்டு வாங்கி இப்போ நான் அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகிருக்கேன். நான் அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ மெனக்கட்டிருக்கேன். வெரி குட். நீ கூட ஆக்சுவலாக ஒரு டிவி ப்ரோக்ராமில் வந்து நான் ஒரு பொண்ணு மீட் பண்ணேன். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த ஒரு 3 நாள் ப்ரோக்ராம் பண்ணோம். 3 நாள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போக முடியாது, அந்த பொண்ணு என் வீட்டுக்கு வர முடியாது. ஸோ வி ஹேவ் டு மீட் இன் அ காமன் பிளேஸ். நான் அப்போ காலேஜ் படிச்சிருந்தேன், அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு காலேஜ் சனிக்கிழமை கிடையாது, ஸ்கூல் சனிக்கிழமை உண்டு. சனிக்கிழமை ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு அந்த பொண்ணு வர வரைக்கும் நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மெனக்கட்டுறீங்க? ஆமாம், 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், 1 மணி நேரம் பேசுவோம், அவ்வளோதான். சார் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஏதாவது மெனக்கட்டுறீங்களா சார்? என்னுடைய காலேஜில் வந்து என் டிபார்ட்மெண்ட், நான் பாட்னி, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸு. கரெக்டாக என் டிபார்ட்மெண்ட் மாத்திரம் கோஎஜுகேஷன் காலேஜ் தான். பட் என் டிபார்ட்மெண்ட்டில் கேர்ள்ஸ் கிடையாது, ஒரு 16 பேர் பசங்க. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா பசங்களும் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அப்போ எப்படா எல்லாரும் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க, நம்ம எப்படா அப்படின்ன உடனே சரின்ட்டு நாங்கள் வந்து யோசித்தோம். நான் தமிழ் மீடியத்தில் இருந்து காலேஜ் போயிருக்கேன். அங்கே உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப இங்கிலீஷ் பேசுங்க. அதனால் என்ன பண்ணோம், இதுக்கெல்லாம் நமக்கு செட் ஆகாது, ஏன்னா இங்கிலீஷ் பேசுகிற பிள்ளைங்க. சரி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு மேலேயே இருக்கக்கூடாது, நமக்கு இதாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து ட்ரிச்சி டுட்டோரியல் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அப்போ அதை வந்து நான் வந்து சூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நான் வந்து 12வது பாஸு, அது 12வது ஃபெயிலு, அந்த கணக்கு தான் இது. ஸோ பெருசாக ஒன்றும் இங்கிலீஷ் பேசாதுங்க, ஏன்னா பேசிட்டு தான் இதுக்கு பாஸ் ஆகிருக்கும், டுட்டோரியல் காலேஜ் வந்திருக்காதுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு. சரின்ட்டு நானும் அவனும் சாயந்தரம் போயிடும். அது வந்து ஒரு லைஃப்பில் ஒரு 3 நாள் அதுக்காக வேண்டி மெனக்கட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து அதில் யாரை சூஸ் பண்ணேன்னு அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போர் அடிச்சு 4வது நாள் வந்து 4 மணி ஆனவொடனே நான் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தேன் ரூமில். அவனும் அப்படியே படுத்துட்டு இருந்தான். என்னடா கிளம்பலையா அப்படின்னு. இல்லைடா நாளைக்கு வேணா பணம் வாங்கினா, அதோட அது முடிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட தான் வரேன். நான் சொன்னேன் போராளின்னு தான் ஆரம்பித்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கணும், சமூக சிந்தனைகள்லாம் எனக்கு வரணும், ரேவதிட்ட ஃப்ரெண்ட் ஆனால் ஓரளவுக்கு எனக்கு கிடைக்குங்கிறது இயல்பான விஷயம்தான். முன்னாடி உங்களோட லைட்ரு சைடு நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி சில மெனக்கடல்கள் உங்கள் தோழி சார்பாவோ உங்கள் சார்பாவோ இப்படிப்பட்ட ஒரு நட்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு சார் சொன்னார் ரொம்ப கிளியராக 3 நாள் நான் மெனக்கட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க சம்பவம் சூழ்நிலை? தொழில் வேலை செய்கிற இடங்கள்ல நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கும். முதல்ல ஒத்தே வராது. வேலை செய்கிறவங்களோட கொலீக்ஸ் இருக்காங்களா, ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போகிறோம், திரைப்படங்கள்லாம் வேலை செய்கிறோம்ல, ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆரம்பிக்கிறோம், இல்லை அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்யும்போது முதல்ல யாருக்கும் ஒத்தே போகாது. ஆனால் தொழில் நிமித்தம் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு பண்பாடை வளர்த்துக்குவோம், உறவை வந்து வளர்த்துக்கொள்வோம். ஏன்னா ஆண் பெண் நட்பு வந்து பெரிய அளவில் வந்து விரிகிறது வந்து தொழில் தளங்களில் தான் நினைக்கிறேன்.
அது வந்து இன்னும் சுதந்திரமாகவும் இல்லை புரிதலுக்கும் இல்லை வாய்ப்பாகவும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நட்பு குறித்து நீங்க பேசுற வார்த்தை என்னவா இருக்கும்? சார் நட்புக்கு வந்து என்ன கேட்டா வந்து பாலினமே வந்து கிடையாது. ஒரு அழகான பொண்ணு மேல ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேல இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் வந்து ஏற்படும். அது எல்லாமே கலைஞ்சி நமக்கு வாழ்க்கையோட ஒரு புரிதல் ஏற்படும் போது தான் நட்பு அப்படின்றது வந்து ஏற்படும். சொல்லப்போனா நம்ம நாட்டில் வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே தப்பாவே இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்றாங்க, என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்றாங்க. ஃப்ரெண்ட்ல என்ன பாய் கேர்ள்னு இருக்கு? எதுவுமே வந்து கிடையாது. ஆக்சுவலி ஒன்று நட்புல என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து வந்து ட்ரஸ்ட் இருக்கணும், குட், விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்கணும். அதுல வந்து எந்த விதத்துலயும் வந்து சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஒரு ஆண் நட்பா இருந்தாலும் சரி, பெண் நட்பா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை வந்து சந்தேகப்படக்கூடாது. அடுத்து வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அவங்க உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இதுதான் வந்து என்ன கேட்டா நட்புக்கான காமனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஆண் பெண் நட்பு நீடிக்கிறதுக்கு ரேவதி என்ன சொல்ல ஆசைப்படுறேன்? பழக்கமும் அனுபவம் தான் நினைக்கிறேன் நான். ஒரு திடீர்னு நட்பு வந்து இவங்கள்ட்ட வரணும் அப்படின்னு இல்லை. ஒரு தேநீர் பருகி அந்த இடத்துல நமக்கு ஏற்படுற உரையாடல், அப்புறம் தொடர்ந்து வாழ்வு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு மாதிரி கூட்டிட்டு போகும். அதெல்லாம் சார்ந்து தான் நட்பு உருவாகும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு திடீர்னு நாளைக்கு ஒரு நல்ல நண்பர் உருவாகலாம். நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இல்லை நான் என்ன வேலை செய்ய போறேன், அது சார்ந்து ஒரு புது நட்பு உருவாகலாம். அப்போ நட்புங்கிறது வந்து எல்லாருக்கும் ஏற்பட வேண்டிய ஒரு உணர்வு, அது உறவு. அந்த சமூக உறவை நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறேன். நட்புக்கான புரிதலை சிறப்பு விருந்தினர்களா வந்து சிறப்பா சொன்னீங்க. 2 பேத்துக்கும் இந்த நெல் கவனி சொல்ல அரங்கம் கடமைப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். பேருந்து நிலையத்திலேயே பேசுகிறவர்கள் நண்பர்களாக பாவிக்கிறாங்க. பேருந்து நிலையத்தை விட்டு சற்று தள்ளி நின்று பேசுபவர்களை காதலர்களாக சித்தரிக்கிறார்களா? எல்லாவற்றிலும் எனக்கு பிடித்ததையே நீ தேர்ந்தெடுத்தாய், உனக்கு பிடித்ததையே நான் தேர்ந்தெடுத்தேன். அதனால்தான் என்னவோ நட்பு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அறிவுமதி எழுதின நட்பு காலத்தோட தான் பயணித்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளோட வந்திருக்காரு. நட்பை மேலும் மெருகூட்டுவதற்காக சமூக வலைதளங்கள்ல இவரோட பங்கு ஜாஸ்தி. திரு அராத்து அவர்கள் அப்படி சொல்லலாம். நட்பு குறித்து அவங்களோட சிந்தனை என்ன, குறிப்பா ஆண் பெண் நட்பு? ஆண் பெண் நட்புக்கு முன்னால் அந்த பேசிக்கா நட்பு பத்தி ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு அப்புறம் ஆண் பெண். அப்பதான் நம்ம இந்த ஸ்கூல் சின்ன குழந்தைங்கள ஒரு 2வது 3வது படிக்க ஆரம்பிக்கிறப்பயே நமக்கு சில நட்புகள் உருவாகும். அதுல என்னன்னா நம்ம எதுவும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அந்த வகுப்புல அப்படியே பழகிறதால வேற வழி இல்லாம அதுல கொஞ்சம் பிடிச்சவங்க கூட ஒரு 4-5 பேர் கூட நம்ம ஒரு குரூப்பா அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு வரும் அந்த நட்பு. நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டின்னு எதுவும் இருக்காது. நம்ம அப்படியே வளர்ந்து வர்றப்ப என்னோட கேரக்டர் கொஞ்சம் அவங்கிட்டையும், அவனோட கேரக்டர் கொஞ்சம் என்கிட்டையும், என்னோட பர்சனாலிட்டி, ஆளுமை, என்னோட சிந்தனைகள் எல்லாம் கலந்து ஒரு குழுவா அது உருவாயிட்டு வரும். அதனால அந்த நட்பு வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு கட்டம் வரைக்கும் நிலைக்கும். அதுல வந்து எந்த தேவையுமே இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம உருவாகிற நட்பு வந்து பள்ளி நட்பு. அந்த பள்ளியை தாண்டி கல்லூரி போறப்ப அப்பயே கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்போ வந்து எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அப்போ அதுக்கு யார் எனக்கு மேட்ச் ஆகுறாங்களோ கொஞ்சம் அவங்க கூட தான் கல்லூரி நட்பு நான் வச்சுக்க முடியும். அப்புறம் ஒரு வேலைக்கெல்லாம் சேர்ந்து மேலே போறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு வந்து ரொம்ப இன்னும் பெக்கூலியராக பார்க்கணும். கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா சேர்ந்த அன்னைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அது வந்து அது பியூர் நட்புன்னு சொல்ல முடியாது. அந்த கம்பெனியில் இருக்கிறப்போ ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒருத்தர் கூட இருப்ப மொழிய கொஞ்சம் சீரியஸாக பார்த்து நம்ம அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம். அப்படியே நாளாவ ஒரு 40 வயசு 45 வயசுலாம் ஆகிறப்பெல்லாம் இன்னும் ரொம்ப குறையும் அந்த நட்பு புதுசாக கிடைக்கிற அளவு. ஏன்னா நம்மளோட தேவை அந்த குறிக்கோள் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு செட் ஆவாரான்னு ரொம்ப தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா அறிவு சார்ந்தோ இல்லை நம்மளோட பழக்க வழக்கம் சார்ந்தோ அது சார்ந்து தான் நம்மளோட நட்பை தேர்ந்தெடுப்போம். நீங்க நல்ல விஷயம் சொன்னீங்க. சின்ன குழந்தையில இருந்தா நட்புன்னு இந்த பசங்கள்ட்ட கொடுங்களேன், ஏதாவது புரியுதான்னு பாப்பா அவங்களுக்கு. உங்க பேர் என்ன? என் பேர் அம்ருதா. அம்ருதா, நட்புனா என்னமா? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட், ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரு? ஜெயவர்தினி. பாய் ஃப்ரெண்ட் யாரு, பிடிச்ச பாய் ஃப்ரெண்ட்? வருண். எப்ப ஃப்ரெண்டா நீங்களும் வரணும்? இப்போ ஃப்ரெண்டானு சொல்ல முடியல, தெரியல. ஆனா அவன் ரொம்ப நல்லா படிப்பான். அவன் கூட சேர்ந்து படிக்கும்போது சப்ஜெக்ட் பத்தி நிறைய தெரியும். அதனால அவன் கூட ஃப்ரெண்டா. ஓகே. இந்த பொண்ணோட யார் வந்திருக்கா? அவன் கொடுங்களேன், மைக் கொடுங்க. ஒரு ஆண் நண்பன் யாருன்னா வருண் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த வயசுல அந்த மாதிரி சொல்லிருப்பீங்களா ஒரு ஆண் நண்பன் யாருன்னா உங்க காலகட்டத்துல? அந்த டைம் எல்லாம் வந்து என்ன சொல்றது, இல்ல இப்ப அந்த பசங்க டைம்ல பேசுற அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. ஆமா, இப்ப பசங்க பேசுற அளவுக்கெல்லாம் நம்ம அந்த டைம் வந்து இது இவ்வளோ பிரீஃபாலாம் நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா தெரியாது அந்த டைம். நார்மலா எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி பேசுவோம், அவ்வளவுதான். பட் இப்ப பசங்களுக்கு வந்து இது கேர்ள் ஃப்ரெண்டு, இது பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த டிஃபரன்ஸ் தெரியுது அவங்களுக்கு. அவங்கள்ட்ட கொடுங்க, பெரிய மனுஷி மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பேர் என்ன? விஜிலாரனா. சரி,
உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பேர் என்ன? சிவானி பிரீத்தி. பழைய பாய் ஃப்ரெண்ட்? பாய் ஃப்ரெண்டா புரியல. ஓ, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. நான் பசப்பு வார்த்தை பாருங்க, புரியலையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு அழகான சம்பவம் நடக்க போகுது. நீங்க வாங்கமே. நீங்க வாங்க. ஓடி போய் கை தட்டினீங்கல்ல தம்பி, வாங்க. இந்த சம்பவத்திலிருந்து இந்த கயிறு பந்த கயிறாவும் சொந்த கயிறாவும் ஃப்ரெண்ட்ஷிப் கயிறாவும் இந்த தளம் அமைக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியா உங்களோட கைத்தட்டல்களோட அது இருக்க போகுது. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான். கொடுங்க. உண்மையான நண்பர்கள் தினம் கொண்டாடின ஒரு ஃபீல் இருக்கு என் மனசுல இன்னைக்கு. யாரோ உங்க பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ரெண்டு பேத்துக்குமே இந்த களம் உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கி இருக்கு. இந்த மாதிரி மனசுக்குள்ள உங்களுக்கும் நிறைய அபிலாஷைகள், ஆசைகள், சந்தோஷங்கள் இருக்கும். நிஜமா தளத்தை விட்டு போறப்ப நட்பு பாராட்டணும் அப்படிங்கறது ஆசை. எவ்வளவு உஷாரா இருக்கும் நம்ம. முதலாவது வந்து டைம் ஃப்ரேம். நான் திருமணமானதற்கு பிறகு நான் ஒரு தோழி, என்னுடைய பெண் தோழி திருமணமானதற்கு பின் அவளுடன் நான் இன்னும் நட்பிலே இருக்கிறேன் அப்படின்னா நான் 3 விஷயங்களை நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம், ரெண்டாவது வந்து அவங்களோட ப்ரைவேசி, மூணாவது பொசசிவ்னஸ். இந்த 3 விஷயங்களை நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம். என்னுடைய பெண் தோழி அவள் கணவர் இப்போ 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 2-3 மணி நேரம் தான் அவங்க ப்ரைவேசி இருக்க போகுது. ஸோ அதில் நான் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ அந்த டைம்ல நான் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு உஷாரா எனக்கு புரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியணும். ரெண்டாவது அவளுக்கு பர்த்டே 12 மணிக்கு, இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கதவை தட்டி நான் வந்து பொக்கே கொடுத்து நான் விஷ் பண்ணேன். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் அது பண்ண முடியாது. அவள் கணவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது அவங்க லவ் அப்படின்னா அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஸோ காலையில் ஒரு பொறுமையாக ஒரு 8 மணிக்கு போய் பொறுமையாக விஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நான் மெச்சூராக இருக்கிறனோ அவ்வளோ தூரம் என்னுடைய பெண் தோழி கடைசி வரைக்கும் என் பெண் தோழியாகவே இருப்பாள். பெண் மட்டும் பேசுங்களேன். என்னென்ன நம்ம உஷாரா இருக்கோம், என்ன மறைக்கிறோம்? ரொம்ப பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ண மாட்டீங்க பசங்கள்ட்ட. என்ன காரணம் இது? ஒரு லெவலுக்கு மேல ஃப்ரெண்ட்ஷிப் ரீடைன் பண்ணனும்னா ஒரு லெவலுக்கு மேல பேச ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணனும்னா ஒரு லெவலுக்கு மேல அப்பட்டமா எல்லா உண்மைகளையும் சொல்ல முடியாது அப்படின்னு. ஆண்கள் யாராவது இந்த சைடுல இருந்து என்னென்ன மறைக்கிறீங்க, இல்ல உஷாரா இருக்கீங்க, அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களா அப்பட்டமா? பெண்கள் கிட்ட நம்ம வீட்டை பத்தி மொத்தமா சொல்லிடுறாங்க, எல்லா விஷயமே சொல்றாங்க. அவங்க பேசுறது கொஞ்சம் கம்மியா தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வந்து போற இடம். ஸோ தே வாண்ட் டு மானிட்டர் எல்லாம் என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ட்டு அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்ன ஆகுவான்னா மொத்தத்தையும் சொல்லிடுவான். ஸோ இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, எதுவும் மறைக்குது. அவங்க ஈஸியாக இவனை டேக்கிள் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஆண் பெண் நட்புல ரொம்ப சூட்சமமானது, பயப்படக்கூடியது, பெத்தவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அந்த நட்பு காதலா மாறிடுமோ அப்படிங்கிற பயம்தான். சில பெண்கள்கிட்ட அவங்கள்ட்ட கொடுங்களேன் மைக்க, நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கா உங்க மனசுலயும்? அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? என்னோட மனசுல அந்த பயம் இல்லை. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா மனசுலேயே கூட அந்த பயம் இருந்ததில்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து என் குழந்தை பார்த்தாக்கா அவன் வந்து 7 வயசு ஆகுது என் பையன். அதில் இன்சிஸ்டம் லைக் கேர்ள்ஸ் பேர் தெரிஞ்சுக்கோ, கேர்ள்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி. ஏன்னா கேர்ள்ஸ்க்குன்னு தனி குவாலிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு பையனா பிறந்திருக்கலாம் நிறைய பசங்க ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் என் பையனை சேர்த்ததே கோட் ஸ்கூலாக பார்த்து தான் சேர்க்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் இருந்தாக்கா பெருசானா கூட எந்த தப்பும் நடக்க சான்ஸ் இருக்காது. சின்ன வயசுலேயே நம்ம அதை கல்டிவேட் பண்ணிட்டோம்னாக்கா. ஸோ அது வந்து நாங்கள் அப்போவே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ என் குழந்தைக்கும் நான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அவங்கள்ட்ட கொடுங்களேன். திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணி லவ்னு வந்துடும், அது ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நம்ம ரொம்ப நிறைய பர்சனல் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மேலே ரைட்ஸ் ஓவர் ஆகிடும். ஸோ அந்த டைமில் தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரப்போசல்ஸ் எதுவுமே வராது ஃபியூச்சரில். ஓகே, குட் குட். ஆக்சுவலி வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் வந்து அது லவ்வாக மாறிடுச்சு. அதை அவாய்ட் பண்ண முடியல என்னால். வந்திருக்காரா அவரு? வந்திருக்காரா?
அதான் என்ன மாதிரி பேசினாருங்க, 3 அடுக்கு பேசினாரு. புருஷன் இல்லாத டைம்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, பக்கத்துல உட்காந்து தேங்காய் உடைச்சாங்க பாருங்க. குட் குட், சந்தோஷம் சந்தோஷம். இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட ஹஸ்பண்ட் தான். குட் குட், சந்தோஷம். பசங்கள்ட்ட நான் கேட்கறேன், ஒரு ஆண் ஒரு பெண்ணுகிட்ட சரி இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வரலாமேடா, எப்ப தோணும் அது? பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே நம்ம ரொம்ப கேரா இருக்காங்களே, நம்மளை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்களே, ஒருவேளை இவங்க நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் தே ஆர் ட்ரையிங். ஸோ அதுதான் என்னோட கருத்து. ஓகே, நல்ல லீட் கொடுத்தாங்க. தம்பிகிட்ட கொடுங்க, ஸ்மார்ட்டா இருக்காப்ல. தம்பி, ஒரு பெண் ஃப்ரெண்டா இருக்கா, உங்க மொபைல்ல அவளை என்னன்னு ஸ்டோர் பண்ணுவீங்க? நேம் போட்டு தான் சேவ் பண்ணுவோம். அவன் நேம் போட்டே பண்ணுவீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே ஒரு பெண் பண்ண முடியுமா? அவங்கள்ட்ட கொடுங்களேன். என் ஃப்ரெண்டு எப்படின்னா, விமல்னா விமலா, அந்த மாதிரி சேவ். குட். விமல்னா விமலா, அதான் கேர்லா மாத்தி பேர் சேவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பொண்ணே ஓப்பனா சொல்லிட்டாங்க, பசங்க நீ உண்மையான பையன் தான்ப்பா, அங்க கூட என்னென்ன மாத்தி எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் நம்மலாம்? அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி என்ன 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 சந்திரமுகி. இந்த பொண்ணுக்கு என்ன ஸ்டோர் பண்ணுவீங்க? இந்த பொண்ணுக்கு காந்த கண்ணழகி. என்ன இதான் இயல்பே. ஏன் இப்படி? ஆண் பெண் நட்புல ஒரு நார்மல் நட்பை தாண்டிய ஒரு சுவாரஸ்யமும் ஒரு கவர்ச்சியும் அது இருக்குது. நான் ஒரு பொண்ணு கூட பழகிறத வச்சு என்னால் வீட்டில் வந்து நிறுவிட முடியும். வீட்டுக்கும் புரிஞ்சுப்பாங்க, எவ்வளோ படித்தவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இவங்களோட நட்புல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது ஈஸியாக புரிய வச்சிட முடியும் அவங்களோட நட்பு நல்லா இருந்துச்சுன்னா. நல்ல பாயிண்ட் அவர் சொன்னது. அடுத்த டிபேட்கான ஒரு சோர்ஸ் கதை களம் கொடுத்திருக்காரு நண்பர். துளியே கடல் அப்படிங்கிறது காமம், கடலும் துளி அப்படிங்கிறது நட்பு. அறிவுமதியோட ஒரு அழகான வார்த்தை அது. நண்பர்களாக தான் பேசிட்டு இருந்தீங்க, டக்குன்னு இடம் மாதிரி உட்காந்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர் இதை பத்தி அழகூட்டுறதுக்காகவும் மெருகூட்டுறதுக்காகவும் எல்லா வல்லமையும் பொருந்திய பாரதி கண்ட அந்த புதுமை பெண் மாதிரி தமிழச்சி தங்கப்பாண்டி நம்மள்ட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த செட்ஸ்ல அந்த ஆண் பெண் நட்பு குறித்து பேசினாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இந்த 21st செஞ்சுரியில நினைக்க வேண்டிய விஷயம் ஆண் பெண் நட்பு தான். ஆண் பெண் நட்பு என்பது நம்முடைய வாழ்வியல் முறையிலே இருந்திருக்கு. ஆண் பெண்ணோட நட்பு சாத்தியம் அப்படிங்கறதும் சாத்தியம் இல்லைங்கிறதும் தான் பேச்சே. ஆண் பெண் சேர்ந்தாலே ஐயோ தப்பணிடுவாங்களோ, ஏதாவது நமக்கு கெட்ட பேர் வந்துருமோ, இதெல்லாம் யதார்த்தம். மனசுல வேணா இருக்கும், யாரும் சொல்லாம இருப்பாங்க, இதுதான் சாத்தியம். அப்படி இருக்கப்ப அந்த ஆண் பெண் நட்பு எப்படி சாத்தியம் நீங்க சொல்றீங்க? நட்புன்றதை ஒரு ஜெண்டர் பேஸ்டாக பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டு வந்து ஆணா பெண்ணான்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து வீட்டில் வந்து நான் வந்து எதுவுமே வந்து திருட்டுத்தனம் பண்ணல. வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டனால, அது என் கணவனாக இருக்கட்டும், என் பெற்றவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாலே அவங்களும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கே தவிர அதில் வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து சாத்தியம் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே? அவங்களுக்கு ரோட்ல கையை பிடிச்சிட்டு நடக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. காஃபி ஷாப்ல உட்காந்து பேசுறது ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க. எங்க அம்மா என் ஃப்ரெண்டு கூட நான் உட்காந்துட்டு இருந்தால யார் அந்த பொண்ணுன்னு சந்தேகமா கேட்கறாங்க. ஸோ சமுதாயம் உன்னை தப்பா பேசும்போது நீ அந்த மாதிரி தனிமையில உட்காந்து பேசுற, தனிமையா நடந்துக்கிற, அது உன்னுடைய மிஸ்டேக். நீங்க அதை திருத்திக்கிட்டா யாரும் உங்களை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. இது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆண் பெண் நட்பு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல சாத்தியம் கிடையாது. ஏன்? இப்போ எங்க அம்மாவே வந்து என்ன 25 வருஷமா வந்து அவங்க கூட இருந்து அவங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கே என் மேல நம்பிக்கை இல்லைன்னா, இப்ப நாளைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போறேன்னா என்னோட மாமியாருக்கு எப்படி என் மேல நம்பிக்கை இருக்கும்? மாமியாருக்கெல்லாம் கூட்டு போக கூடாது, நம்பவே கல்யாணத்துக்கு அப்புறமா ஆண் பெண்ணோட நட்பு வந்து சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்றேன். சமூகத்துல ஒரு ஆண் நண்பனோட கைகோர்த்து என்னால வீட்டுல கூட நடக்க முடியலங்கிறதா சிந்தனையே. ஏங்க பார்க்கல, பேருந்து நிலையத்திலயும் அதுலயும் தான் நண்பர்களோட கை கோர்த்து நடக்கணும்னு இல்ல, புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றேன் நான், நீங்க அந்த இதுல இருந்தெல்லாம் வரணும். பார்க்லயும் நடக்கலாம், பீச்லயும் நடக்கலாம், தனியாவும் நடக்கலாம். ஒண்ணு வந்து ஆண் பெண் நட்புல என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்க வந்து உங்களை எல்லாத்துக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு போனீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. உங்க தனி மனித விஷயத்துல சொல்லுங்களேன், இது எப்படா சாத்தியமாச்சு? நீங்க சொன்னீங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எனக்கு வேணும். இதெல்லாம் சாத்தியமாச்சு சார், நான் இன்னும் நட்பா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி. ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்டை வந்து எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் எங்களுக்குள்ளே இருக்க டிரான்ஸ்பரன்சி நிறையா இருக்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் கால் வந்ததுன்னா நான் அவருக்கு இல்லாத போது பேச மாட்டேன். அவர் முன்னாடியே பேசுறதுனால he doesn't have any. இதே தான் கேட்குறேன் மேடம், இதுதான் கேட்குறேன். இந்த மாதிரி எப்படி சாத்தியப்படுத்துறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்? பின்னாடி 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 அதாவது ஃப்ரெண்டை எந்த இடத்துல வைக்கணுமோ வைக்கணும், ஹஸ்பண்டை எந்த இடத்துல வைக்கணுமோ வைக்கணும். அப்படி இருந்தா எதுவுமே சாத்தியமாகும்.
இதுவரையும் கஷ்டம் என்னங்க இது? ஃப்ரெண்டை எங்க கொண்டே வைப்பீங்க? ஹஸ்பண்ட் அவரை கொண்டே அடுப்புல வைப்பீங்களா? இவரை கொண்டே ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எதை சொல்லணும், ஹஸ்பண்ட் எதை சொல்லணுமோ சொன்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது. டாக்கிள் பண்ணணும். ஆமா, அவங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். இங்க இது பதில் வேணும் எனக்கு. டாக்கிள் பண்ணணும். அவங்க கூட நடந்த நல்ல விஷயங்கள், அவங்க நம்மளுக்கு கிரிட்டிக்கலாக இருந்த டைமில் அவங்க நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணால் ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, அவங்கள்ட்ட ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதை சுட்டி காட்டுற விதமா இருக்கட்டும், கேரிங்கா இருந்த தருணங்களா இருக்கட்டும், இவ்வளோ காரணங்கள் ஒண்ணு கூட உங்கள்ட்ட இல்லையா சாத்தியமாக்குறதுக்கு? ஸ்கூல்ல நடந்து காலேஜ்ல நடந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டாங்க. தெரியாம ஒரு ஹியூமன்னா மெமரி லாஸ் இருக்கும். 1-2 விஷயத்த வந்து மறந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியுதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். அதனால என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணான்ற, கண்டினியூ பண்ண வேணாம். தேவையில்ல ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்ல. ஏன் சாத்தியம் இல்லைங்கிறீங்க? இப்போ கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஃப்ரெண்டோ யாருமே இல்லைன்னா அவங்க 2 பேர் தான் பேசி அதை தீர்த்துக்கணும். இந்த மாதிரி தீர்த்துக்கிற போது அதை ஒவ்வொரு பிரச்சனையும் அவங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கிட்டாக்கா அவங்களுக்குள்ள பாண்டிங் நல்லா இருக்கும். இந்த லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு போகும். கல்யாணம் ஆனவன் நீ ஒரு குடும்ப தலைவன், நீ இருக்கும்போது நீ ஏன் மற்றவன் இன்னொருத்த ஃப்ரெண்டு கிட்ட போய் ஐடியாலாம் கேட்குற? அந்த ப்ராப்ளத்தை நீயே சால்வ் பண்ண உட்காந்து, உன் ஒய்ஃபோட உட்காந்து நீ சால்வ் பண்ணு. திருமணத்துக்கு அப்புறம் ஏன் மேடம் சாத்தியமாக மாட்டேங்குது? சாத்தியம் ஆகலைங்கிறத இப்படியான இந்த பொது புத்திகள் நிறைய இருக்கு இல்லைங்களா? நம்ம 2 பேரே இப்போ நான் அவருடைய ஒப்பீனியன் அது, பட் இருந்தாலும் அதில் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டேஜ் சேருங்கிறத நான் நம்ப மாட்டேன். 3 பேருமே போய் உக்காந்து ஓவர் அ கப் ஆஃப் காஃபி அவங்க பிரச்சனையை பேசலாம். ஏன்னா ஒரு தோழியோ தோழனோ யாரோ அவங்க கிட்ட நீங்க அப்படியே ராவா எந்த விதமான இதுவும் இல்லாம நீங்க இருக்கலாம். அது மாதிரி நீங்க உங்களுடைய கணவர்கிட்டயோ மனைவி கிட்டயோ இருக்க முடியும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல தோழன் தோழி உங்களை எந்த காலத்துல எடைக்கற்கள்ல வச்சு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நேத்து இதை பண்ணதுனால இவன் கெட்டவன் அப்படின்னு. திருமணத்துக்கு அப்புறம் உள்ள அந்த நட்பை தான் மனைவிக்கு இன்னொரு ஆண் நண்பர் இருக்காங்கிறதோ அல்லது இல்ல இருக்கட்டும் என்னோட புருஷனுக்கு இன்னொரு பெண் தோழி இருக்காங்கிறதையோ ஸ்போர்ட்டிவா யார் எடுத்துக்கிறான்? 2 பேர்கிட்டையும் வந்து அது கொஞ்சம் வந்து இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிற காரணத்தினால அது குறைச்சலா இருக்கலாம். இதுல சிக்கல் என்ன விஷயம்னா, நண்பன் தோழி வந்து உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ற ஆளு, தப்புனா தப்புன்னு சொல்லலாம், சில சமயம் நீ என்ன பண்ணாலும் நான் கூட நிக்கிறேன்னு சொல்லலாம், இதெல்லாம் இருக்கும். அதுதான் நட்பு. அப்ப ஷேர் பண்றதுக்கான ஒரு தோழனா ஒரு தோள் கொடுக்கிற ஒரு நட்பா இருக்கிறவங்ககிட்ட நம்ம எதையும் பகிர்ந்து கொள்றதோ, அதனால சில விஷயங்களை அதை நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கோ புரிய வைக்க முடியும், புரிய வைக்கணும். இந்த சப்ஜெக்ட் இன்னும் நம்ம ஆழமா பயணிக்கலாம் நிச்சயமா. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் இது நில் கவனி சொல். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் தான் உலகம், பிறக்கிற குழந்தை தான் உலகம்னு மாறிடுறாங்க. முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இப்ப பேச முடியாது. நான் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஆயிட மாட்டோம். ஒரு பிடிக்கல அப்படிங்கவே நம்ம ஜஸ்ட் கட் பண்ண தான் போவோம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு நம்ம லைஃப் தான் முக்கியம். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னொரு ஆண் தோழன் கிட்ட அவளை இன்ட்ரோடியூஸே பண்ண மாட்டான். அப்படி பண்ணாதானே தூய நட்பு. நில் கவனி சொல் இடைவேளைக்கு பிறகு. என்ன பிரேம் இப்படி திடீர்னு வந்து நிக்கிற? யாரு பாலுவா போறாரு? ஒரு கை ஓசை திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு. இணைந்து வழங்குபவர்கள் அருண் ஐஸ்கிரீம், a wonderful world of milk and cream. நான் ஹேர் கட்டுக்கு போறேன். பை. நான் உன்னை அங்க விட்டுட்டு வரேன். என்ன பண்ற? போக்கிரி. ஆலிவ் மற்றும் கோகனட் ஆயில் அடங்கிய புதிய ரெக்ஸோனா சருமத்தை மிகவும் பட்டு போல மென்மையாக்கும். தொட்டுக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கும் ஹேர் கட். புதிய ரெக்ஸோனா மென்மையான சருமத்தை தரும். புதிய சிறந்த அண்ட் ஃப்ரெஞ்ச் ஹேர் ரிமூவிங் கிரீம். இதில் உள்ள ஆலோவேரா உங்கள் மேனியை அழகு கொஞ்சம் மேனியாக 2 மடங்கு மிருதுவாக மாற்றுகிறது. புதிய அண்ட் ஃப்ரெஞ்ச். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே நான் யார்கிட்டயாவது நிறைய பேசி பார்த்திருக்கேன். வாயை மூடி பேசவும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது காரணம் கிடைத்து விடுகிறது கிண்டர் ஜாயை தர. அவர்களின் உற்சாகத்திற்கு சிறகை கொடுங்கள். டேஸ்டி கோகோ, மில்கி கிரீம் மற்றும் 2 கிறிஸ்பி வேஃபர் பால்ஸுடன். பிறகு பாருங்கள் ஒவ்வொரு கிண்டர் ஜாய் டாயுடன் அவர்களின் வளரும் கற்பனையை.
கிண்டர் ஜாய் ஒவ்வொரு நாளையும் ஸ்பெஷலானதாக ஆக்குங்கள். என் பையன் ஒரு ஜேர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வெளியில வெப்பம் மற்றும் பொல்யூஷன்னால சரும பிரச்சனைகளின் அபாயம் உள்ளது. தினசரி சிந்தால் உபயோகிப்பதினால் அந்த அபாயம் 95% வரை குறைகிறது. அப்புறம் ஏன் டாக்டர் அம்மா இத 100% நம்புறாங்க. மிஸ் மேனன், வேலை விஷயத்துல எல்லாமே மேக்ஸிமம்னா பின்ன நியூட்ரிஷன்ல மட்டும் ஏன் மினிமம்? ஹார்லிக்ஸ் நியூட்ரிபிக் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் ஆப்பிள் மற்றும் சீரியல் ஃபைபர் கொண்டு தயாரிக்கப்பட்ட இதில் உள்ளது அதிக நியூட்ரியன்ஸ் ஒவ்வொரு பைட்டிலும். இனி எல்லாமே மேக்ஸிமம். ஹார்லிக்ஸ் நியூட்ரிபிக், நியூட்ரிஷன் அட் வொர்க். இப்போது ஹார்லிக்ஸ் நியூட்ரிபிக்கின் ஒவ்வொரு பாக்கெட்டுடன் பெறுங்கள் ₹5 மதிப்புள்ள ப்ரூ காஃபி ஃப்ரீ. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே நான் யார்கிட்டயாவது நிறைய பேசி பார்த்திருக்கியா? வாயை மூடி பேசவும். இதோ சிந்தால் சம்பந்தமான ஒரு சுட சுட நியூஸ். இப்போது 3 சிந்தால் சோப்புடன் ₹20 பெருமானமுள்ள ஒரு ஸ்டீல் டம்ளர் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது. இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பது சுலபம். பாக்கவன் இடியோஸின் சின்ன பேக்குடன் ₹59 மட்டுமே. கொஞ்சம் முகர்ந்து தான் பாருங்களே. ஒவ்வொரு நாளும் ஏதாவது காரணம் கிடைத்து விடுகிறது கிண்டர் ஜாயை தர. அவர்களின் உற்சாகத்திற்கு சிறகை கொடுங்கள். டேஸ்டி கோகோ, மில்கி கிரீம் மற்றும் 2 கிறிஸ்பி வேஃபர் பால்ஸுடன். பிறகு பாருங்கள் ஒவ்வொரு கிண்டர் ஜாய் டாயுடன் அவர்களின் வளரும் கற்பனையை. கிண்டர் ஜாய் ஒவ்வொரு நாளையும் ஸ்பெஷலானதாக ஆக்குங்கள். என் பையன் ஒரு ஜேர்னலிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வெளியில வெப்பம் மற்றும் பொல்யூஷன்னால சரும பிரச்சனைகளின் அபாயம் உள்ளது. தினசரி சிந்தால் உபயோகிப்பதினால் அந்த அபாயம் 95% வரை குறைகிறது. அப்புறம் ஏன் டாக்டர் அம்மா இத 100% நம்புறாங்க. உன்னுடைய தந்தையார் உனக்கு திருமணம் நிச்சயம் செய்திருக்கிறார் ஜோதா. நிக்காவிற்கு பிறகுதான் அவள் என் முகத்தையே பார்க்க முடியுமா? ஜோதா அக்பர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு. அதிரடியாய் நடக்கப் போகும் திருப்பம். காயத்ரி நில் கவனி சொல் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு நில் கவனி சொல். இப்ப இவங்களோட பார்வை வேற. அவங்க பார்வை என்னன்னா, குறிப்பா இங்கேயே மேடம் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, ஐயோ ஆண் பெண் நட்பு சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் நிச்சயமா சாத்தியம். அடுத்த கட்ட பணிக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது. ஆண் பெண் நட்பு ஏன் சாத்தியம் இல்ல? ஹஸ்பண்டை ரொம்ப மட்டும் தட்டி நம்ம ஃப்ரெண்டை வந்துட்டு ரொம்ப அதிகமா பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு கோவம் வரும். அப்போ வந்து நம்மள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு மேல நீ இந்த ஸ்டேஜுக்கு மேல நீ உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு போது அப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போக மாட்டோம். ஒரு பிடிக்கல அப்படிங்கவே நம்ம ஜஸ்ட் கட் பண்ண தான் பார்ப்போம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு நம்ம லைஃப் தான் முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ரீகலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களையும் நல்ல பேர் வாங்க வைக்கிறத விட நம்மளோட லைஃபை சேஃபா எடுத்துட்டு போறது தான் நமக்கு முக்கியம். சாத்தியம் கிடையாது. ஓகே, ஆக்சுவலி அவங்க சொன்ன நான் தான் ஹஸ்பண்ட், அவங்களோட ஹஸ்பண்ட். யார் ஹஸ்பண்ட்? இதை தாங்க நான் கேட்டேன். கச்சேரி இப்பதான் களை கட்டுது. நீங்க இங்கேயும் அவங்க அங்கேயும். நீங்க என்ன சொன்னீங்க ஒரு வார்த்தை? ஹஸ்பண்ட் இருக்கப்பதான் நான் பேசுவேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவர் ஏன் சாத்தியம் இல்லைன்னு உட்காந்துருக்காரு? அவர்கிட்ட நான் கேட்போம். சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு என்னோட வேற ரீசன் உண்டு. என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இன் ஜென்ரல் பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் தான் உலகம், பிறக்கிற குழந்தை தான் உலகம்னு மாறிடுறாங்க. அதுதான் என்னோட வருத்தம். அதனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஆண் தோழர்கள்லாம் தொடர்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படுது. சாத்தியம் தான், இல்லவே இல்லை. நீங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டோட கருத்தை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இப்ப பேச முடியாது. அந்த ஃப்ரீக்வன்சி குறையும். ஆனா ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஆயிட மாட்டோம். நிஜமா வாழ்த்துக்கள்ங்க ரெண்டு பேத்துக்குமே. என்னதான் எதிர் விசையில எதிர் திசையில உட்கார்ந்து இருந்தாலும் கருத்தோற்றுமேன்னு ஒண்ணு இருக்குல்ல. எப்படி பாக்குறீங்க? யாராவது ஆண் தோழன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு தோழன் கிட்ட நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் கேஷுவலா. அவங்க 2 பேரும் பழகினால எனக்கு ஒன்றும் பெருசா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் பெண்ணும் இருக்கணும். தியரட்டிக்கலா அதுதான் இருந்தா நல்லது, அப்படிதான் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். பட் ரியல் லைஃப்ல எப்படி இருக்குன்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னொரு ஆண் தோழன் கிட்ட அவளை இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டான். அப்படி பண்ணாதானே அது தூய நட்பு. இன்னொருத்தன்ட்ட லைட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணா கூட அவன் கொஞ்சம் அதிகமா பேசினான்னா அவனுக்கு கோவம் வருது. அந்த பொசசிவ்னஸ்ன்றதை எங்க வேணாலும் யூஸ் பண்றானுங்க. அந்த பதத்தை ஒரு காதலி கிட்ட யூஸ் பண்ணலாம், ஒரு அதுதான் நான் சொல்றேன். அது ஒரு அன்போட உரிமையோட வெளிப்பாடு தானே, அது இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காக நீங்க விட்டுற முடியாது இல்லைங்களா, என்ன வேணாலும் பண்ணு. அதோட அன்பு அந்த பிரியத்தோட கோஷன்ட் எவ்வளவுன்னு நீங்க பார்க்கணும். ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட? இப்போ நான் அவர்கிட்ட எல்லாமே சொல்றேன்னா நான் ரிப்போர்ட் பண்றேங்கிறது இல்ல. ஹீஸ் மை சோல்மேட், ஹீஸ் மை பெட்டர் ஹாஃப். என்னை பத்தி முழுமையா அவர் தெரிஞ்சுக்கணும், எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அவர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அது அந்த ஆர்வம் தப்பு இல்ல. பட் சில சமயம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்ல, எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது, 100% டிரான்ஸ்பேரண்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ரொம்ப நல்ல விஷயம் தான். 2 பேரும்
பேசினது. குறிப்பா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த அணியில உட்கார்ந்துருக்கணுங்கிற காரணத்துக்காக அந்த அணியை சப்போர்ட் பண்ணாம யதார்த்தம் என்னவோ, உண்மை என்னவோ, சமூகம் என்னவோ அந்த மாதிரி தான் நீங்க பேசுனீங்க. மேம் பொறுத்த வரைக்கும் அதுதான். இது இங்க இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. இப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்கார்றோம், சேர்ந்து பயணிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு. அதான் நீங்க உணர்த்தினது. ரெண்டு அரங்கத்துக்கு வந்து வாழ்க்கை மொழியை பேசின 2 சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்க எங்கெங்கோ இருந்து வந்திருப்போம், யாருனே பக்கத்துல தெரியாம இருந்திருக்கும், இந்த அரங்கத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ போறப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியா ஃப்ரெண்ட்ஷிப்பா போகணும் அப்படிங்கறது ஆசை. உங்கள்கிட்ட இருக்க அந்த வாழ்த்து அட்டைய அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் கார்டை தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு கைகுலுக்கி கொண்டு நட்பாக்கி கொள்ளுங்கள். நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா, சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டி செல்ல துடிக்கின்றதா. நல்ல வார்த்தை இது. ஃப்ரெண்ட், தேங்க் யூ ஃபார் கமிங் இன்டு மை லைஃப். என் வாழ்க்கையில் நுழைந்த ஒரு நட்பை பாராட்டுகின்ற ஒரு செயலா தான் அதை பாக்குறேன். இதுதான் வாழ்க்கையிலே தொடரணும் அப்படிங்கறத ஆசைப்படுறோம். பட் நான் முடிக்க வேண்டிய விஷயத்துல என்னன்னா, அனுத்ரா அப்படிங்கிற பொண்ணு, அவ ஸ்கூல் பொண்ணு, பாவம், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பையன்கிட்ட பேசிட்டா சிசிடிவி அந்த கேமராலலாம் இப்பெல்லாம் ஸ்கூல்ஸ்லேயே அது வந்துருச்சு. சிசிடிவி கேமரால பார்த்து அந்த பிரின்சிபலா இருக்கட்டும், அவங்களோட கரஸ்பாண்டா இருக்கட்டும், கூப்பிட்டு கேள்வி மேல கேள்வி. அவளை, ஐயோ நான் சும்மா தான் பென்சில் கேட்டேன், ரப்பர் கேட்டேன், புக் கேட்டேன், என்னென்னவோ அவ விளக்கங்கள் கொடுத்துருக்கா. இல்ல 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 நீ தப்பான ஏதோ ஒரு விஷயம் பேசியிருக்க, நாங்க கேமரால பார்த்தோம் அப்படின்னு அவங்களோட வார்த்தை. 2வது நாள் மனமுடைந்தால் தொங்கிவிட்டாள். இது ஒரு செய்தி. பெற்றோர்களா இருக்கட்டும், ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அவங்கள பாக்குற முறை, சமூகம் அவங்கள பாக்குறத தயவு செஞ்சு நல்ல பார்வை பாருங்கள். இன்னொரு எண்ட்ல சொல்றேன், நம்மளதான் இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்களே, நம்மளதான் ஈஸியா ஃப்ரெண்ட்லியா விடுறாங்களேன்னு இவங்க பண்ற சின்ன சின்ன தப்பும் பெத்தவங்களோட முதுகுல குத்துது அப்படிங்கறதே ஒரு நிமிஷம் இளைஞர்களும் நினைச்சு பார்க்கணும் தருணத்துல. சோ விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல, விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மையை 2 சைடுல இருந்து வரணும் ஆசைப்படுறேன். இந்த நில் கவனி சொல் மேடை அதைத்தான் உணர்த்துது. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். வேறு தலைப்பு, வேறு நபர்களோட, சகாவோட. வணக்கங்கள். நில் கவனி சொல்.